செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய நாளின் தொடர்ச்சி. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்குதல் தொடர்பான விசாரணை பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படுகிறதாகவும், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அந்த விடயம் தொடர்பில் அல்லது அந்த கடத்தல் காணாமலாக்கல் தொடர்பில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்ததையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான ஆனந்த விஜயபால் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்த சூழ்நிலையில் கடந்த கால 2 சம்பவங்கள் இப்போது விசாரணைக்கு முக்கிய சான்றுகளாக மாறியிருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 19 டிசம்பர் 2024 முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அவர்கள் வழங்கிய வாக்கு மூலம் இப்போது அந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் 19/12/2024 குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக அழைத்திருந்த போது கருணாவிடம் வாக்குமூலங்கள் பெறப்படுகின்றன. எதற்காக அழைக்கப்பட்டார் என்பது தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அதற்கு முன்னதாக எங்கும் அந்த தகவல் வெளிவரவில்லை. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியே வந்த கருணா கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் 2006 காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே நான் இங்கு வருகை தந்தேன் என்பதை கருணா குறிப்பிடுகிறார். அதாவது உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடியினர் கேட்டு அறிந்து கொண்டனர். அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன். 2006 டிசம்பர் 15 கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கொழும்பில் இலங்கை பல்கலைக்கழகங்களின் சார்பில் விஞ்ஞான முன்னேற்ற கழக கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மட்டக்களப்புக்கு செல்வதற்கு தயாராக இருந்தபோது கடத்தப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளுக்கு ஏதுவாகவும் விசாரணைகளின் நலன் கருதியும் கருணா இந்த வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். என்ன வாக்குமூலம் வழங்கப்பட்டது என்பதை கருணாவும் கூறவில்லை அல்லது போலீஸ் ஊடக பேச்சாளரும் கூறவில்லை. வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ரவீந்திரநாத் தொடர்பில் கடத்தல் தொடர்பிலும் கேட்டார்கள். அந்த விடயங்கள் தொடர்பில் தான் நான் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டேன் என்று நாம் இப்போது இந்த தளத்திலே பகிர்ந்து கொண்ட காணொலியில் கூறுகின்றார். ஏன் இப்போது இதனை கூறுகிறோம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். இதற்கு ஏன் காரணம் என்று தேடுகின்ற போது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முன்னே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட பல ஒட்டுக்குழுக்கள் கடத்தல் காணாமலாக்குதலில் முனைப்பாக இருந்தார்கள், செயற்பட்டார்கள். அது மட்டுமல்லாது பல இளைஞர் யுவதிகளை கடத்தினார்கள், காணாமல் செய்தார்கள். இவற்றையெல்லாம் கடந்த காலங்களில் வரலாறுகளாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டார். அவர் தீவிச்சேனை பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்குதான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய லவக்குமார் அவர்கள் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை பாருங்கள். கடத்தப்பட்ட ரவீந்திரநாத் அவர்கள் அந்த காலங்களிலே அவர் தீவிச்சேனை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பரபரப்பான தகவல்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் கொண்டு செல்லப்பட்ட அந்த நபர் அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே வரவில்லை. அந்த கொண்டு செல்லப்பட்டவர் என்ன நடந்தது, எங்கு சென்றார், எங்கு அவரை கொண்டு போய் மறைத்தார்கள் என்ற விடயம் இன்று வரை கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் அந்த குறிப்பிடுகிற பொழுது இளைஞர்கள் ஜோதியை மாத்திரமல்ல இந்த ரவீந்திரநாத் அதாவது அவரையும் குறித்துத்தான் இந்த காரியங்களை அவர் கூறியிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இப்போது அவருடைய கூற்றையும் பார்த்திருப்பீர்கள். ஏன் இவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்களை மேற்கோள் காட்டி லவக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் இந்த 2 காணொலிகளும் நீங்கள் பிரசுரிக்கிறீர்கள்? இதற்கு முன்னரும் இவை பார்த்திருக்கிறோம் என்கின்ற யோசனை உங்களிடம் இருக்கலாம். இந்த 2 காணொலிகளும் இந்த விசாரணைகளின் ஒரு மையப்பொருளாக மாறி இருக்கிறது. விசாரணைகளுக்குள் இவை எடுத்து வரப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல் மேலதிக தகவலாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பின்னர் கருணாவோடு ஒன்றாக பிரிகின்றார் பிள்ளையான். அதன் பின்னர் பிள்ளையான் கருணாவோடு இருந்த போது கருணாவிடமிருந்து பிள்ளையானை பிரித்தது இராணுவ புலனாய்வு. அந்த இராணுவ புலனாய்வு கட்டமைப்பில் இருந்து அல்லது ரவீந்திரநாத்
கடத்தல் காணாமலாகுதல் நடந்த போது கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் இருந்த தொடர்பு என்ன என்பது தொடர்பிலும் இப்போது மறு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் கருணா ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட போது இந்த கருணா குழு என்று கூறப்பட்ட அமைப்பு பிள்ளையான் குழு, அதாவது டிஎம்விபி 2 பிரிவுகளாக, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 2 பிரிவுகளாக இருந்தது. ஒன்று பிள்ளையான் குழு, இன்னும் ஒன்று கருணா குழு என்று. இரண்டும் இராணுவத்தினர் 2 விதமாக கையாண்டார்கள். அதில் கருணா குழுவோடு இருந்தவர்கள் பல விடயங்களில் புலனாய்வுத்துறையோடு ஒத்துழைக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு புலனாய்வுத்துறையினரால் ஆங்காங்கே முன்வைக்கப்பட்டதையும் அசாத் மௌலானா கடந்த காலங்களிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த காலப்பகுதியில் பிள்ளையான் அணியோடு இணைந்து செயற்பட்டவர்கள் அரச புலனாய்வு பிரிவோடும் சேர்ந்து பல காரியங்களை செய்ததாக அசாத் மௌலானா கூறுகின்றார். அந்த காலப்பகுதியில் தான் சுரேஷ் சாலே, குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர், புதிய அதிகாரிகள் பலருடன் பிள்ளையான் குழுவுக்கு நெருக்கம் வந்ததாகவும் கூறுகிறார். இப்போது இருக்கக்கூடிய மேலதிக வினாவும் சந்தேகம் என்னவென்று சொன்னால், கருணாவிடம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எந்த கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டார்கள், அது அவர்களும் உறுதிப்படுத்தவில்லை. கருணாவும் எப்படியான விசாரணை இடம்பெற்றது என்பதை ஊடக பரப்பிலே வெளிப்படுத்தவில்லை. சில வேளை அது விசாரணைகள் இருப்பதனால் கூற முடியாது தெரியாது. ஆனால் நீதிமன்றம் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் ஒத்துழைப்போடு இந்த விசாரணையை முன்கொண்டு செல்வதற்கான மேலதிக நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற ரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த 2 விசாரணை பிரிவிலும் கருணாவினுடைய 2024 ஆண்டு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் வாக்குமூலம், அதன் பின்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமாரினுடைய செவ்வியும் முக்கியத்துவம் பெறுவதாக கூறப்படுகிறது. தீவுச்சேனை என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு எல்லை கிராமத்தில் இருக்கின்றது. அங்கு அதன் அருகிலே இராணுவ முகாம்களும் அதனை சூழ இராணுவ கட்டமைப்புகளும் கடந்த காலங்களில் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்குதான் இவர் அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஒரு முடிவுக்கு வர முடியாது, விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதனால் குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் பிள்ளையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையார் என்ன விடயத்தை கூறினார், கூறவில்லை, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவர் கடத்தினாரா கடத்தவில்லையா என்கின்ற வாக்கு மூலம் வெளிப்படும் வரையும் அதனை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானிடம் மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் முன்னெடுக்கின்றனர். அப்படி பார்க்கின்ற போது இந்த விசாரணை கட்டம் என்பது ஒரு தீவிரம் அடைந்திருக்கின்ற போக்குத்தான் இப்போது இருக்கின்றது. ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டு எப்படி இருக்கிறது என்றால், 15 டிசம்பர் 2006 ஆண்டு காலப்பகுதியில் ட்ரிப்போலி பிளட்டூன் அரசாங்கத்தோடு இயங்கிய அல்லது கோட்டாபாய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த போது நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த ட்ரிப்போலி பிளட்டூன் இந்த கடத்தல் காணாமலாக்குதல்களை செய்தது. குறிப்பாக தமிழ் புத்திஜீவிகள் இருக்கக்கூடாது என்பதில் அந்த கடத்துவதற்கு ஒரு சிறந்த சேவகன் அல்லது சிறந்த ஒருவராக பிள்ளையானை தெரிவு செய்ததாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கடத்தலுக்கு முதலாக 2006 பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் பல்வேறு வழிகளில் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியதை அவர் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் அதே நேரம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அப்போது இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் தெரிவிப்படுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்க முடியாது என்ற காரணத்தை காட்டி ஒரு பிரதேசவாதம் தொடக்கத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. கருணா பிளவடைந்த போது அங்கு பல படுகொலைகள் இடம்பெற்றன. சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பை அவர்களுடைய படுகொலை, அதே போன்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியேற்றப்பட்ட படலம். அதன் பின்னர் இவர் தொடர்ந்த போது இதனை மிகவும் ஒரு சாதகமாக பயன்படுத்திய ட்ரிப்போலி பிளட்டூன் அல்லது அரச புலனாய்வு அமைப்பு இதனை செயற்படுத்த முற்படுகிறது. அதில் வெற்றியும் காண்கின்றது. தொலைபேசி வழியாக தொடங்கிய அச்சுறுத்தல் ஒரு கட்டத்தில் கலைப்பீடத்தின் பீடாதிபதியாக இருந்த பாலசுகுமாரை கடத்துகின்ற அளவுக்கு பேராசிரியர் ரவீந்திரநாத் துணைவேந்தர் பதவியை ராஜினாமா செய்தால் கலாநிதி பாலசுகுமாரை விடுதலை செய்வோம் என்கின்ற அளவுக்கு இது நீண்டு செல்லுகிறது. ஏன் இதனை இப்போது கூறுகிறோம் என்றால், கலாநிதி பாலசுகுமார் கடத்தப்பட்ட சூழ்நிலை தொடர்பிலும் இந்த விசாரணைக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை வலயத்திலே கலாநிதி பாலசுகுமார் கடத்தப்பட்ட விவகாரமும் பேசப்பட்டிருக்கிறது. அவரை கடத்தி வைத்துக் கொண்டு இவரை பதவி விலகும்படியும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை அப்படி என்றால் சட்டம் ஒழுங்கு என்ன இடம்பெற்றது என்று. வடக்கு கிழக்கிலே காட்டு சட்டங்கள் தான் இன்றைய காலப்பகுதியிலே பின்பற்றப்பட்ட சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருந்தது. போலீசாரும் இராணுவத்தினரும், போலீசாருடைய வேலை கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு நிற்பது, இராணுவத்தினுடைய வேலை இந்த கடத்தி செல்லுகின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அல்லது கடத்தல்காரர்களை உணவூட்டி வளர்ப்பது. இது இராணுவ முகாம்களின் வேலை. இவ்வாறான நெருக்கடிகளின் பாதுகாப்பின்றி பணியாற்ற முடியாது என்பதை உணர்ந்த ரவீந்திரநாத் அவர்கள் ஐப்பசி 1 தேதி 2006 ஆண்டு காலப்பகுதியிலே மட்டக்களப்பிலிருந்து வெளியேறி கொழும்புக்கு பாதுகாப்புக்காக அவருடைய மகனின் வீட்டுக்கு செல்கிறார். மறுநாள், அதாவது பேராசிரியர் ரவீந்திரநாத் 30/10/2006 தேதியிட்டு தனது ராஜினாமா, அதாவது இவர்
பாலசுகுமார் கடத்தப்பட்டிருக்கிறார். கலாநிதி பாலசுகுமார் தன்னுடைய ராஜினாமாவையும் அவர் ஒப்படைக்கின்றார். ஆனால் அவருடைய ராஜினாமா கடிதத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதிலும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. அன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்தவரும் இந்த விசாரணை வலயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது. ஒருவேளை அவர் ராஜினாமா செய்திருந்தால் அவர் என்ன நடந்திருக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த கடத்தல்காரர்களின் நோக்கம் படுகொலையா அல்லது ராஜினாமா என்பது தொடர்பில் ஒரு தெளிவான விளக்கம் வேண்டும் என்றால் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்தவரையும் உடனடியாக இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ராஜினாமாவை நிராகரித்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கொழும்பில் இருந்து பணியாற்றுமாறு பணித்தது. துணைவேந்தர் ஒருவரின் ராஜினாமாவை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. துணைவேந்தர் ஒருவர் ராஜினாமா செய்கின்ற போது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பணி நீக்கம் செய்கின்றது அல்லது இடைநிறுத்தங்களை செய்யலாமே ஒழிய நாங்கள் இதனை நீக்க முடியாது என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில் ரவீந்திரநாத் அவர்கள் போலீசிடம் முறைப்பாடு செய்கிறார். தொடர்ச்சியாக எனக்கான முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று எந்த ஒரு போலீஸ் நிலையம், குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதானமான போலீஸ் நிலையங்கள் கூட அவர் அடைக்கலம் பெற்றிருந்த பகுதியில் இருந்த போலீஸ் நிலையங்கள் கூட அதனை தட்டி கழிக்கின்றன. இப்போது கொழும்பில் ஒரு பாதுகாப்பு உயிர் அச்சுறுத்தல் இடம்பெறாது என்கின்ற அடிப்படையில் தான் மகேஸ்வரனாக இருக்கலாம் அல்லது மாமனிதர் ரவிராஜாக இருக்கலாம், இன்னும் பலர் கொழும்பிலே அடைக்கலம், சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராமாக இருக்கலாம். அதே போன்று இவருக்கும் ஒரு நம்பிக்கை, ரவீந்திரநாத்துக்கு கொழும்பிலே எதுவும் இடம்பெறாது என்று. அந்த காலப்பகுதியில் தான் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பங்கு பெற்றிய ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று கொழும்பு பகுதியிலே இடம்பெறுகிறது. அவர் அந்த கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு கலந்து கொள்கிறார். கொழும்பின் மிக மிக உயர் பாதுகாப்பு வலயமும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட பகுதியாகவும் இருந்த பௌத்தோலாக மாவட்டத்திற்கு அருகில் கொழும்பு 7 நடைபெற்ற அந்த கூட்டத்திலே அந்த கலந்துரையாடலிலே அவர் கலந்து கொள்கிறார். அன்று காலை 8:30 மணியளவில் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களை அவரது மகனின் தெஹிவளை அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்துதான் அவர் அந்த கான்பரன்ஸுக்கு அல்லது அந்த கூட்டத்துக்கு செல்கிறார். மதியம் 12:15 மணியளவில் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் தனது சாரதிக்கு தொலைபேசி அழைப்படுகின்ற போது வாகன திருத்தத்துக்காக வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, சற்று தாமதமாகின்ற போது தாமதமாகி வர வேண்டும் என்று அவர் கூறுகின்ற போது தன்னுடைய சாரதிக்கு 2 மணிக்கு வருமாறு கூறிவிட்டு இதனை அவரோடு அருகில் இருந்தவர்கள் அவதானித்ததை கூறியிருக்கின்றார்கள் பின்னிட்ட நாட்களில். அதன் பின்னர் அவர் அந்த கான்பரன்ஸ் கோலுக்கு மண்டபத்துக்கு வெளியே வந்து ஏதோ கதைப்பதற்கு முயற்சி செய்த போது இன்னும் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்த போது அதனை அழைத்து பதில் சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் கடத்தப்பட்டார் என கூறப்படுகிறது. இவ்வாறு கடத்தப்பட்டவர் கொழும்பிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் மற்றும் பல வதை முகாம்கள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட தீவுச்சேனை பகுதிக்கு பிள்ளையானின் முகாமுக்கு அழைத்து கொண்டு சென்றதாக பின்னிட்ட நாட்களில் யார் கூறுகிறார்? அசாத் மௌலானா கூறுகிறார். ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு இதய நோயாளியாக இருந்தவர். அவர் தனக்கு மாத்திரை, அதாவது தன்னுடைய மாத்திரைகளை எடுப்பதற்கு அனுமதிக்கும்படியும் கேட்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் அந்த கான்பரன்ஸுக்கு செல்லுகின்ற போதே சில அவருக்குரிய மாத்திரைகளை எடுத்து சென்றிருக்கிறார். 3 நாட்கள் அந்த தீவுச்சேனை பகுதியிலே இவர் தனியான ஒரு பங்கர் பகுதியிலே வைத்திருக்கப்பட்டதாகவும் இராணுவத்தின் ரிப்போலி பிளட்டூனை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பலர் அங்கு சென்று திரும்பியதாகவும் இப்போது ஒரு இராணுவ அதிகாரி மூலம் மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இப்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், கொழும்பில் ஒரு கான்பரன்ஸிலே கடந்து கொள்ளுகின்றார். பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக நீடிக்க முடியாது என்று பதவி விலகுவதற்காக கோரியவரை, ராஜினாமா செய்ய கோரியவரை இல்லை தொடருங்கள் என்றது. கொழும்பில் இருந்து கடத்தப்பட்ட சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தீவுச்சேனைக்கு பகுதிக்கு அழைத்து வரப்படுகிறார். ஆனால் அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபாய ராஜபக்சே இருக்கிறார், மேஜர் ஜெனரல் கபில இருக்கின்றார், அதே போன்று பிரிகேடியர் அமல் கருணாரசேன இருக்கின்றார். இவர்கள் எல்லாம் ஒரு தொடர்போடு இருக்கின்ற போது அல்லது இவர்கள் எல்லாம் இந்த தீவுச்சேனை பகுதியை நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். இவர்களை மீறி எதுவும் நடக்காது. ஆனாலும் கடத்தப்படுகின்ற போது அவர் தொடர்பான பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் 3 நாட்கள் அவர் தீவுச்சேனை பகுதியில் உயிரோடு இருந்ததாகத்தான் இப்போது இறுதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வாக்குமூலம் இருக்கின்றது. அந்த 3 நாட்களும் இவரை பராமரித்தது யார் என்கின்ற தேடல் இருக்கின்றது. இந்த கடத்தல் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இப்போது வெளியாகி இருக்கின்றது. அசாத் மௌலானா தரப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் மேஜர் பிரபாத் புலபத்தே மற்றும் கேர்னல் சாமி குணரட்ன கீழ் இயங்கிய இவர்கள் இருவரின் கீழ் தான் ரிப்போலி பிளட்டூன் இயங்கியது. இவர்களின் கீழ் இந்த கடத்தப்பட்ட ரவீந்திரநாத் அவர்களை பிள்ளையான் தான் கையாண்டதாக அசாத் மௌலானா அவர்கள் ஒரு கொடுத்த வாக்குமூலம் இப்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அவை காணொலி வடிவிலும் பெறப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு குற்றச்சாட்டையும் அசாத் மௌலானா கூறியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் அசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டு சுரேஷ் ஷாலே தான் பிள்ளையானை இயக்கினார், பல ஆயுத குழுக்களை இயக்கினார் என்பதையும் கூறியவர். ரவீந்திரநாத் அவருடைய கடத்தல் இடம்பெற்றவுடன் தூதரகங்கள் மற்றும் பல பெரும் அழுத்தங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்படுகிறது.
கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுக்கும் கடிதம் எழுதப்படுகிறது. பிள்ளையான் கருணா குழுவோடும் அவருடைய உறவினர்கள் நேரோடு, அதாவது பிள்ளையான் கருணாவோடு கூட அவர்கள் நேரடியாக பேசியதாக குடும்பத்தார் இப்போது கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது மஹிந்த ராஜபக்சவோடு நேரடியாக சந்திக்கப்பட்டிருக்கின்றது. கோட்டாபாய ராஜபக்ச கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் ஒரு பெரும் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் கடத்தப்பட்டிருக்கிறார். அதனை கைது செய்தவரை கண்டுபிடிப்பதற்கு இவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சந்தேகம். அது மட்டுமல்லாது மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சர்வதேச மன்னிப்பு சபை, யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அதே போன்று புகழ்பெற்ற சர்வதேச கல்வியலாளர்கள் உட்பட பலரும், அமெரிக்கா, சர்வதேசம் என்று எல்லாரும் குரல் கொடுக்கிறார்கள். கோட்டாபாய ராஜபக்ச அசைந்து கொடுக்கவே இல்லை. அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச நினைத்திருந்தால் இந்த கடத்தலில் இருந்து அவரை மீட்டிருக்க முடியும். அவர் உயிர் பிரிவதற்கு முதல் அவரை காப்பாற்றி இருக்க முடியும் என்பது குடும்பத்தாரின் நம்பிக்கையா இருக்கிறது. ஏன் அவர்கள் அதனை செய்யவில்லை என்கின்ற கேள்வி இப்போது பலரிடம் இருக்கிறது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிளவுக்கு பிரதான காரணமாக கூறப்பட்டது பிரதேசவாதம். அந்த பிரதேசவாதம் இப்போதும் எம்மவர்கள் பலரிடம் சுழண்டு கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு தவறு அல்லது குறை இடம்பெற்று விட்டால் அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்ததால் இவர் ஓரவஞ்சனை செய்தார், இவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்ததால் இவர் ஓரவஞ்சனை செய்தார், எனவே இங்கு பிரதேசவாதம் இருக்கிறது என்று நிறுவப்படுகிறது. இது இன்று நேற்று நிறுவப்பட்ட நிறுவல் அல்ல. 2002 ஆண்டு காலப்பகுதியில் சமாதான பேச்சுக்கு விடுதலை புலிகள் சென்ற போது 2004 ஆண்டு காலப்பகுதியில் அதனை களமாக பயன்படுத்திய இலங்கையின் அரச புலனாய்வுத்துறை ட்ரிப்போலி பிளட்டூன் வடிவிலே இலங்கையின் அரச புலனாய்வுத்துறை விடுதலை புலிகளுக்குள் நுழைந்து கருணாவை வெளியில் எடுத்து அதன் பின்னர் கருணாவிலிருந்து பிள்ளையானை எடுத்து ஒரு பிரதேசவாதத்தை அடிப்படை முலாமாக பூசி அதனை இன்று வரையும் பாதுகாத்து வருகிறது. இன்று வரைக்கும் எம்மவர்கள் மத்தியில் ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டால் அதனுடைய அடுத்த கட்டம் பிரதேசவாதமாக இருக்கிறது. அந்த பிரதேசவாதம் எங்கு கட்டமைக்கப்படுகிறது என்றால் அது ஈழத்தமிழர்களால் அந்த பிரதேசவாதம் கட்டமைக்கப்படவில்லை. அதனை கட்டமைத்தவர்களும் தென்னிலங்கையைச் சேர்ந்திருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பினர். அதற்கு ஒரு பகடைக்காயாக ஆயுத குழுக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாரணை இந்த அடிப்படையை கொண்டும் இந்த முகாந்தரங்களை கொண்டும் தான் நடத்தப்படுகிறது. இப்போது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் நாம் இதிலே குறிப்பிட்ட முன்னாள் இராணுவ அதிகாரிகள் பலர், இன்னும் பல இராணுவ புலனாய்வாளர்கள், அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இருந்த கோட்டாபாய ராஜபக்ச அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் இதில் ஒரு சிறப்பான வழி திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் இந்த விசாரணை பிள்ளையான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமே குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் போய்விடுவார்கள். எனவே பிள்ளையான் விவகாரத்தை விசாரிக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவாக இருக்கலாம் அல்லது சாணி அபேசேகர் தலைமையிலான அணியராக இருக்கலாம். இந்த பிள்ளையானின் கைதின் பின்னர் விசாரணைகளை முன்கொண்டு செல்வதாக இருந்தால் இன்னும் பல கைதுகள் முன்னகர்த்தப்பட வேண்டும். இந்த கைதுகளோடு இப்போது பேர் குறிப்பிடப்பட்ட அன்றைய காலப்பகுதியில் தீவுச்சேனை மற்றும் வெலிக்கந்தை புலனறுவை பகுதியிலே பொறுப்பாக இருந்த இராணுவ பொறுப்பதிகாரிகள், மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த பொறுப்பதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளடங்கலானவர்கள் இந்த விசாரணைகளுக்கு உட்பட வேண்டும். ஏன் குடும்பத்தாருடைய முறைப்பாட்டை போலீசார் எடுக்க தவிர்த்தனர்? அன்று குடும்பத்தார் தரப்பில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கடிதம் எழுதப்பட்டது உண்மையா? அன்று குடும்பத்தார் தரப்பில் கருணா பிள்ளையானோடு பேசியது உண்மையா? அன்று குடும்பத்தார் தரப்பில் மஹிந்த ராஜபக்சவோடு பேசப்பட்டது உண்மையா என்கின்ற விடயங்களும் இந்த விசாரணை வலயத்துக்குள் உடனடியாக எடுத்து வரப்பட வேண்டியிருக்கின்றது. காரணம், இப்படியான கடத்தல்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றன. அவ்வளவு, அதாவது பெருமதி மிக்க பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. பாடசாலைக்கு சென்ற மாணவனை காணவில்லை, பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவனை காணவில்லை, தொழிலுக்கு சென்ற கணவனை காணவில்லை, தொழிலுக்கு சென்ற பிள்ளையை காணவில்லை, வீதியால் சென்ற மகளை காணவில்லை என்கின்ற அங்கலாய்ப்பு இன்று வரையும் இருக்கின்றது. இந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களும் இந்த விசாரணைக்குள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மேலதிகமாக லவக்குமார், அதே போன்று கருணா போன்றவருடைய விடயங்கள் இப்போது விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. தீவுச்சேனை பகுதிக்குள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் செல்லவில்லை என்பது எம்மில் இருக்கக்கூடிய பலரின் ஆதங்கமாக இருக்கிறது. ஆனால் வழமைக்கு மாறாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய உயர் அதிகாரிகள் குழாம் ஒன்று கடந்த வாரம் தீவுச்சேனை பகுதிக்கு சென்றிருப்பதாகவும் அங்கு பல பகுதிகளை நோட்டமிட்டிருப்பதாகவும் அக்கம் பக்கத்தார் பேசுகின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விசாரணை விறுவிறுப்படைந்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஒரு புறம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிற போது ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் விவகாரமும் சூடுபிடித்திருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வெளிவர காத்திருக்கின்றன. ஆயுத குழுக்களோடு அரசியல் செய்த அரசியல்வாதிகள், இன்னும் பலருடைய
பல விடயங்களும் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் சொத்து குவிப்பில் ஈடுபட்டவர்கள், மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே மிக முக்கியமான பணப்பதுக்கலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் பெயர்களும் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளையானோடு தொடர்பில் இருந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியும் அந்த விசாரணை வலயத்துக்குள் ஆங்காங்கே வந்து செல்வதாக கூறப்படுகிறது. அவர் அந்த காலப்பகுதியில் இவருக்கும் அவருக்குமான உறவு, அவரோடு இவர் எப்படி இருந்தார் என்கிற விடயங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எது எப்படி இருக்கிறதோ விசாரணை சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களின் பார்வையையும் புலனாய்வு பிரிவினுடைய தற்போதைய நடவடிக்கையையும் கலந்து ஒரு முடிந்தவரை எமது சார்பு புலனாய்வு தகவலை இதில் பகிர்ந்திருக்கிறோம். இன்னும் பல தகவல்களை பகிரலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.